நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் சதீஷ் கிருஷ்ணபிள்ளை. வாசிப்பவர் கே. கிருஷ்ணா. முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் வெள்ளிக்கிழமை தொடக்கம் சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகளை வரவழைக்கும் ஏற்பாடு. கடந்த ஆட்சிக் காலத்தில் முறையாக முன்னெடுக்கப்படாததால் மத்திய அதிவேக நெடுஞ்சாலை பணிகள் தாமதமானதாக ஊடக அமைச்சர் குற்றச்சாட்டு. தோட்டத் தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு கோரிக்கைக்கு ஒரு வார காலத்தில் தீர்வு கிட்டும் என ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் நம்பிக்கை. நேற்று 370 கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளார்கள். கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை 181 அதிகரித்துள்ளது. பிரிட்டனில் பரவி வரும் புதிய வகை கொரோனா வைரஸ் குறித்து உலக சுகாதார ஸ்தாபனம் விளக்கம். எதிர்வரும் வெள்ளிக்கிழமை தொடக்கம் சுற்றுலா பயணிகளை வரவழைப்பதற்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார். சுகாதார வழிகாட்டல்களை அனுசரித்து சுற்றுலா பயணிகளை வரவழைக்கும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்படும் என அமைச்சர் கூறினார். அவர் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் தகவல் அறிவித்தார். கோவிட் தொற்றால் உயிரிழக்கும் முஸ்லிம்களின் ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்வதற்கு அனுமதி வழங்கப்படுமா என்று செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர், இந்த பிரச்சினையை மனிதாபிமான ரீதியில் நோக்கி தீர்வு தருமாறு சம்பந்தப்பட்ட நிபுணர் குழுவிடம் அரசாங்கம் கோரிக்கை விடுத்ததாக தெரிவித்தார். முன்னைய ஆட்சியாளர்கள் மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் கட்டுமான பணிகளை முறையாக நிறைவேற்றவில்லை என அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல தெரிவித்துள்ளார். இதன் காரணமாகவே கட்டுமான பணிகள் தாமதமாகியதாக அமைச்சர் கூறினார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் தகவல் அறிவித்த போது தற்போது சகல வேலைகளும் முறையாகவும் சீராகவும் நடைபெறுவதாக கூறினார். கண்டி கைத்தொழில் பூங்கா விஸ்தரிக்கப்பட உள்ளது. இதற்காக பூங்காவிற்கு அருகில் உள்ள 5.5 ஏக்கர் காணி சுவீகரிக்கப்படும். இது தொடர்பான யோசனைக்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்துள்ளது. வெளிநாட்டில் வேலை செய்யும் இளைஞர்களை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். இலங்கையில் வருடம்தோறும் 3,40,000 மெட்ரிக் டன் யூரியா பசலை பயன்படுத்தப்படுகிறது. இந்த தொகை முற்றுமுழுதாக இறக்குமதி செய்யப்படுகிறது. இதற்காக கடந்த ஆண்டு 2,600 கோடி ரூபாய் செலவிடப்பட்டது. இத்தகைய பின்புலத்தில் உள்ளூரில் யூரியா பசலையை உற்பத்தி செய்வது பற்றி கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. உரிய ஆய்வை மேற்கொள்ளும் பொறுப்பை இலங்கை நானோ தொழில்நுட்ப நிறுவனத்திடம் ஒப்படைக்கும் யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது. நேற்று கோவிட் தொற்றாளர்கள் 370 பேர் இனம் காணப்பட்டுள்ளார்கள். இவர்களில் 6 பேர் வெளிநாடுகளில் இருந்து தாயகம் திரும்பிய இளைஞர்களாவர். கொழும்பு மாவட்டத்தில் ஆக கூடுதலாக 101 பேர் இனம் காணப்பட்டுள்ளனர். கம்பகா மாவட்டத்தில் 67 பேரும், களுத்துறை மாவட்டத்தில் 46 பேரும் இனம் காணப்பட்டதாக கோவிட்-19 தொற்று பரவலை தடுப்பதற்கான தேசிய மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. நேற்றளவில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 37,630 ஆகியிருந்தது. இவர்களில் 28,689 பேர் குணமடைந்து மருத்துவமனைகளில் இருந்து வெளியேறியிருக்கிறார்கள். நேற்றளவில் மருத்துவ பராமரிப்பில் இருந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 8,773 ஆகும். இன்று காலை 6 மணியுடன் முடிவடைந்த 24 மணித்தியாலங்களில் 415 பேர் குணமடைந்தார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் குறுகிய காலத்தில் பெரிய பெரிய டார்கெட்டுகள். இலங்கையில் கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை 181 அதிகரித்துள்ளது. புதிதாக நிகழ்ந்த 5 மரணங்களை சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் இன்று ஊர்ஜிதம் செய்தார். வெலிக்கடை சிறைச்சாலையின் கைதி ஒருவர் 17ஆம் தேதி சிறைச்சாலை வைத்தியசாலையில் உயிரிழந்தார். இந்த நபருக்கு 68 வயது. இவர் கோவிட்-19 தொற்றால் ஏற்பட்ட சளிச்சுரத்தால் மரணத்தை தழுவியிருக்கிறார். கொழும்பு 15ஐச் சேர்ந்த 55 வயது நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சனிக்கிழமை மரணமடைந்துள்ளார். இவருக்கும் சளிச்சுரத்துடன் தீவிர சிறுநீரக நோயும் இருந்திருக்கிறது.
தர்கா நகரில் வசித்த 77 வயதுடைய நபர் கடந்த வெள்ளிக்கிழமை வீட்டில் இழந்துள்ளார். கொரோனா தொற்றுடன் இரத்தம் விஷமாகி மாரடைப்பு ஏற்பட்டதால் இவர் மரணத்தை தழுவியதாக தெரிய வந்திருக்கிறது. மக்குனையைச் சேர்ந்த 63 வயது பெண் கடந்த சனிக்கிழமை வீட்டில் இழந்திருக்கிறார். இவருக்கு நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம் போன்ற நோய்களும் இருந்திருக்கின்றன. கொழும்பு 10ஐச் சேர்ந்த 83 வயது முதியவர் ஒருவர் ஹோமாகம ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் உயிரிழந்தார். இவருக்கும் கொரோனா தொற்றுடன் சளிச்சுரம் ஏற்பட்டிருக்கிறது. தோட்டத் தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் நேற்று இடம்பெற்ற பேச்சுவார்த்தை வெற்றி பெற்றதாக கருதலாம் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் ராஜாங்க அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். தொழில் அமைச்சர் நிமால் சரிபாலடி சில்வா தலைமையில் நேற்று தோட்டத் தொழிலாளர்களின் சம்பளத்தை 1000 ரூபாயாக அதிகரிப்பது பற்றிய பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அந்த பேச்சுவார்த்தை தொடர்பில் ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் கருத்து வெளியிட்டார். சீரற்ற காலநிலையின் விளைவுகளால் மரணம் ஒன்று சம்பவித்துள்ளதாக தேசிய இடர்காப்பு முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது. மாத்தளை மாவட்டத்தின் கலைவல பிரதேச செயலாளர் பிரிவில் மண்திட்டு இடிந்து வீழ்ந்து ஒருவர் உயிரிழந்திருப்பதாக நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார். அடைமழை காரணமாக புலனறுவை மட்டக்களப்பு வீதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். மக்களை அறிவூட்டுவதற்கும் களிப்பூட்டுவதற்கும் இலங்கை வானொலி அளப்பரிய சேவையாற்றி வருவதாக கல்வி அமைச்சின் முன்னாள் மேலதிக செயலாளரும் சிரேஷ்ட கலைஞருமான உடுவை எஸ் தில்லை நடராஜா தெரிவித்துள்ளார். இலங்கை வானொலி மக்களுக்கு தகவல்களை வழங்குவதுடன் நின்று விடுவதில்லை. தரமான நிகழ்ச்சிகளை வழங்கி பல கலைஞர்களையும் அறிவிப்பாளர்களையும் உருவாக்கியுள்ளது என திரு தில்லை நடராஜா குறிப்பிட்டார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தேசிய சேவை அலைவரிசைகளில் இன்று காலை ஒலிபரப்பான விடியும் வேளை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் கருத்து வெளியிட்டார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் நாடுபூராகவும் உள்ள விகாரைகளில் நடாத்தும் ரத்தன சூத்திர பிரித் பாராயண தொடரின் 60வது நிகழ்வு பெப்லையான சுனேத்ரா தேவி ரஜ மகா விகாரையில் இன்று இடம்பெறும். கூட்டுத்தாபனத்தின் சிங்கள வர்த்தக சேவை, சிட்டி FM மற்றும் பிராந்திய சேவைகளில் இன்று மாலை 6:30 முதல் இந்த பிரித் பாராயணம் இடம்பெறும். தொழில் அமைச்சர் நிமால் சரிபாலடி சில்வா தலைமையில் நேற்று தோட்டத் தொழிலாளர்களின் சம்பளத்தை 1000 ரூபாயாக அதிகரிப்பது பற்றிய பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட போது அந்த பேச்சுவார்த்தை தொடர்பில் ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் கருத்து வெளியிட்டார். சாஸ்திரியார்கிட்ட மகன ஜாதகத்தை கொடுத்தன் 3 வருஷத்துல பெரிய இடத்துக்கு மகன் வருவானுண்டவர். இதுக்கு சாஸ்திரிய கேட்க வேண்டுமே, எனக்கு முதல்லயே தெரியுமே. நீங்க என்ன சாஸ்திரியோ? மகண்ட எதிர்காலத்தை நினைச்சு HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் கணக்கொண்டு திறக்கும் போதே எனக்கு தெரியும். பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு சிந்தித்துக் கொண்டிராமல் HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் கணக்கொண்டை திறந்து 3 வருடங்களில் அவர்களின் பட்டப்படிப்புக்கு வழி செய்யுங்கள். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் 2356-888. நான் HDFCக்கு போனது சாஸ்திரி சொல்ல இல்லையோ. HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் குறுகிய காலத்தில் பெரிய பெரிய டார்கெட்டுகள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசாங்கத்திலிருந்து விலக தயாராக இருப்பதாக வெளியான செய்திகளில் எந்தவித உண்மையும் கிடையாது என அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னணி தலைவர்கள் ஜனாதிபதி மீதும் பிரதமர் மீதும் பெசல் ராஜபக்ஷ மீதும் அதிக நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள். அவர்கள் தத்தமது பிரச்சினைகளை பேசி தீர்க்க விரும்புகிறார்கள் என அமைச்சர் அமரவீர தெரிவித்தார். நேற்று ஹம்பாந்தோட்டையில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் அவர் உரையாற்றினார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள கங்குவேலி பகுதியில் சில வீதிகள் மோசமாக சேதமடைந்திருப்பதாக பிரதேசவாசிகள் கூறுகின்றனர். இந்த வீதிகளில் பெரும் குழிகள் ஏற்பட்டுள்ளன. இதன் காரணமாக வீதிகளில் செல்லும் பாதசாரிகள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்குவதாக எமது செய்தியாளர் அறிவித்துள்ளார். இந்த விடயத்தை உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். உலகச் செய்திகள். பிரிட்டனில் பரவி வரும் கொரோனா வைரஸின் புதிய வடிவம் குறித்து சர்வதேச ரீதியில் கரிசனைகள் அதிகரித்து வருகின்றன. பல நாடுகள் பயணத் தடைகளை விதித்துள்ளதாக BBC அறிவித்துள்ளது. ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து வருபவர்களுக்கு 40க்கும் மேற்பட்ட நாடுகள் தடை விதித்துள்ளன. இந்த விடயத்தில் பொதுவான கொள்கையை வகுப்பது பற்றி ஐரோப்பிய ஒன்றியம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது. கொரோனா வைரஸின் புதிய வடிவம் டென்மார்க்கில் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து அங்கிருந்து வெளிநாட்டு பயணிகள் வருவதை ஸ்வீடன் தடை செய்திருக்கிறது.
பிரிட்டனில் பரவிவரும் கோவிட்-19 வைரஸின் புதிய வடிவம் குறித்து உலக சுகாதார ஸ்தாபனம் விளக்கம் அளித்துள்ளது. ஒரு பெருந்தொற்று பரவும் சமயத்தில் புதிய வகை நுண்ணுயிரிகள் உருவாவது வழக்கம் என உலக சுகாதார ஸ்தாபனத்தின் அவசர நிலைமைகளுக்கு பொறுப்பான பிரதானி மைக் ரயன் தெரிவித்தார். தற்போது பரவியுள்ள நுண்ணுயிரி கட்டுப்பாட்டில் இல்லாமல் இல்லை எனவும் அவர் கூறினார். ஐக்கிய ராஜ்யத்தின் சுகாதார அமைச்சர் இந்த வைரஸ் மீதான கட்டுப்பாட்டை இழந்துவிட்டதாக சமீபத்தில் கூறியிருந்தார். எம்ஜிஆர் பிறந்த நாளான ஜனவரி 17ஆம் தேதி கட்சியை தொடங்க ரஜினிகாந்த் திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது என தமிழக ஊடகங்கள் அறிவித்துள்ளன. ஜனவரியில் புதிய கட்சியை தொடங்கப் போவதாக ரஜினிகாந்த் சமீபத்தில் செய்தியாளர்களிடம் கூறியிருந்தார். அந்த கட்சியை நாளை மறுதினம் தொடங்குவது பற்றி அவர் பரிசீலித்து வருவதாக இந்து பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கிறது. கட்சி தொடங்கியவுடன் அவர் பிரச்சாரத்திற்கு செல்ல திட்டமிட்டிருப்பதாகவும் ரஜினி மக்கள் மன்றம் அறிவித்துள்ளது. அபிவிருத்தி செய்திகள். இந்திய அரசாங்கத்தின் நிதி உதவியுடன் கூடிய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் மேலும் 2400 வீடுகளை நிர்மாணிக்க உதவி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வீடுகள் தென்னிலங்கையின் கிராமப்புறங்களில் நிர்மாணிக்கப்பட உள்ளன. இது தொடர்பான உடன்படிக்கையில் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே, கிராமிய வீடமைப்பு மற்றும் கட்டட நிர்மாண ராஜாங்க அமைச்சின் செயலாளர் KR அபயகுணவர்தன் ஆகியோர் கைச்சாத்திட்டனர். அடுத்த ஆண்டு முடிவதற்குள் வீடமைப்பு திட்டத்தை பூர்த்தி செய்யப் போவதாக ராஜாங்க அமைச்சர் இந்திக் அனுருத் தெரிவித்தார். விளையாட்டுச் செய்திகள். இலங்கை அணியின் தென்னாப்பிரிக்க சுற்றுத் தொடர் பற்றிய விவரங்கள். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கு தயாராகும் தென்னாப்பிரிக்க அணியின் வீரர்கள் PCR பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட போது எவருக்கும் கோவிட் தொற்று இல்லை என ஊர்ஜிதம் செய்யப்பட்டுள்ளது. இந்த தகவலை கிரிக்கெட் சவுத் ஆப்பிரிக்கா அமைப்பு நேற்று அறிவித்தது. இலங்கை தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி எதிர்வரும் சனிக்கிழமை செஞ்சுரியன் மைதானத்தில் ஆரம்பமாகும். அடுத்து பாகிஸ்தான் அணியின் நியூசிலாந்து சுற்றுத் தொடர் பற்றிய விவரம். நெப்ரியில் நடைபெறும் பாகிஸ்தானுக்கு எதிரான 3வது T20 சர்வதேச போட்டியில் நியூசிலாந்து அணி முதலில் துடுப்படுத்த ஆடுகிறது. நியூசிலாந்து வீரர்கள் சற்று முன்னர் வரை 14 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 109 ஓட்டங்களை எடுத்திருந்தார்கள். வர்த்தக செய்தி. கிழக்கு மாகாணத்தில் சுற்றுலாத்துறையை விருத்தி செய்யும் வழிவகைகள் பற்றி ஆராயப்பட்டுள்ளன. இதுபற்றி கலந்துரையாடல் சமீபத்தில் சத்ருகொண்டான் பயிற்சி நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது. கிழக்கு மாகாண சுற்றுலா பணியகத்தின் தலைவர் P. ஹரிபிரதாப் தலைமையை தாங்கினார். பணியகத்தின் பொது முகாமியாளர் கலாநிதி R. ஞானசேகர் உள்ளிட்ட பிரதிநிதிகள் சுற்றுலாத்துறை சார் சவால்கள் பற்றியும் அவற்றை சமாளிப்பது பற்றியும் விளக்கி கூறினார்கள். பொருளாதார செய்திகள். அனுசரணை. பிசினஸ் டீல்ஸ் எல்லாம் இப்போ சிம்பிள். ஒரு சில டாப்ஸை போதும். எப்போதும் செலுத்த எல்லோரும் கனெக்டட். சிறந்த டிஸ்கவுண்ட்ஸ் LOLC real time. பரிவர்த்தனைக்கு மேலதிக கட்டணங்கள் இல்லை. கவர்ச்சிகரமான வட்டி விதத்துடன் பல்வேறு நன்மைகள். LOLC Finance real time ஆப்பினை உடன் டவுன்லோட் செய்யுங்கள். LOLC சேமிப்பு கணக்கிடமிருந்து. குடிசன மதிப்பீட்டு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம் இந்த வருடத்தின் 2வது காலாண்டுக்கான அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இதன் பிரகாரம் கோவிட்-19 நெருக்கடியால் இலங்கை பொருளாதாரத்தின் பல பிரிவுகள் கடும் வீழ்ச்சி கண்டதாக தெரிய வந்திருக்கிறது. ஏப்ரல் தொடக்கம் ஜூன் வரையிலான காலப்பகுதியில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 16% மேலான வீழ்ச்சியை பதிவு செய்திருந்தது. கடந்த வருடத்தின் 2வது காலாண்டில் இது 1% மேலான வளர்ச்சியை பதிவு செய்திருந்தது. அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. காலநிலை அறிக்கை. வடக்கு கிழக்கு வடமத்திய மத்திய ஊவா வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பந்தோட்டை மாவட்டத்திலும் இன்று இடைக்கிடையே மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. ஏனைய பிரதேசங்களில் மாலை வேளையில் ஆங்காங்கு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். கிழக்கு ஊவா மாகாணங்களிலும் புலனர்வை, முல்லைத்தீவு, கிளிநொச்சி, புலனர்வை, மாத்தளை, நுவரெலியா ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பந்தோட்டை மாவட்டத்திலும் இடையிடையே மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசலாம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் வெள்ளிக்கிழமை தொடக்கம் சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை வரவழைக்கும் ஏற்பாடு.
கடந்த ஆட்சிக் காலத்தில் முறையாக முன்னெடுக்கப்படாததால் மத்திய அதிவேக நெடுஞ்சாலை பணிகள் தாமதமானதாக ஊடக அமைச்சர் குற்றச்சாட்டு. தோட்டத் தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு கோரிக்கைக்கு ஒரு வார காலத்தில் தீர்வு கிட்டும் என ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் நம்பிக்கை. நேற்று 370 கொரோனா நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை 881 அதிகரித்துள்ளது. பிரிட்டனில் பரவி வரும் புதிய வகை கொரோனா வைரஸ் குறித்து உலக சுகாதார ஸ்தாபனம் விளக்கம். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இன்று மாலை 6 மணிக்கு.